அட போங்க, எங்கள் வீட்டில் ஷவர்மா கேட்டிருந்தேன், யாரும் வாங்கி தரல. ஃப்ரிட்ஜில் பார்த்தா சிக்கன் இருக்குது. கிச்சனுக்கு வந்து கடை மாவு ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரெடி பண்ண சைடுக்கு அப்படியே நான் வந்து கோஸ் கட் பண்ணி வச்சிட்டோம் குட்டியாக. ஒரு பேனில் ஆயில் போட்டு கோஸ் போட்டு அது கூட சால்ட்டு போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மஞ்சள் காஷ்மீர் மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். பூண்டு, மிளகு, பாயில் பண்ண எக் ஒயிட் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷவர்மாக்கு சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் எடுத்துகிட்டு இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ. தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மைதா மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வெளியே வச்சிடலாம். இப்போ சிக்கன் வந்து குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க சிக்கனை. நல்லா நம்ம வந்து பரோட்டா கடிப்போம், அது மாதிரி நங்குன்னு அடிச்சிடலாம். பார்த்திங்க உங்களுக்கே தெரியும், நல்லா டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா குக் ஆனோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்ச மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோஸ் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம், அது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெசேஜ் வந்துடுங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தியில் மயோனைஸ் எவ்வளோ வேணும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த சிக்கன் எல்லாமே சேர்த்துடலாம். ஸ்டஃபிங்லாம் சேர்த்துட்டு இதுக்குள்ளே வைக்கிறன்றது நீங்கள் எவ்வளோ வேணுமே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஹோம்மேட் ஷவர்மா ரெடி. வீட்டில் எல்லோரும் செம்மையாக இருக்குன்றாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பருங்க. சரி, பாய். அடுத்த vlogல பார்க்கலாம்.